ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற அடுத்த ரெசிபி பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம ஊர் நம்ம சோறு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் சின்ன பிரிஞ்சி இலை ஒரு 3 சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு சின்ன ஸ்பூனில், 2 பிஞ்ச் அளவுக்கு கல்பாசி, அரை ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கலாம். இது கூட அடுத்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சால்ட்டு நல்லா சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டும் சம அளவு எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணி நம்ம 1 ஸ்பூன் அதில் எடுத்துருக்குறோம். இப்போ இஞ்சி பூண்டோட இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கணும், அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இடையில இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா மசிஞ்சு வந்துடணும். அப்போ தான் நமக்கு இது சாப்பாடு கலர்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ சால்ட் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பத்தலை, அதனால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடணும்னா அடுத்ததாக 2 பேர்த்துக்கு தேவையான சாதத்தை இதை வடித்து வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது சாதத்தை இந்த அளவுக்கு பரப்பி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மேலே மல்லி இலையை தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஃப்ளேமை இந்த டைமில் குறைச்சி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடலாம். சாதம் வேக வைக்கும்போது இது கூட நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிரியாணி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.